வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃப்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ஜாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாம நாம இந்த சூப்பரான ஜாம் செய்ய போறோம். இது என்ன ஜாம் அப்படின்னா, இது வந்துட்டு நாவல் பழ ஜாம். இப்போ வந்துட்டு நாவல் பழ சீசன் கண்டிப்பா நிறைய கிடைக்கும். இந்த டைம்ல கிடைக்கும் போது வாங்கி நிறைய நாவல் பழம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு நாவல் பழம். உங்களுக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த சூப்பரான நாவல் பழ ஜாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஜாமுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நாவல் பழம் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப கனிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டா கனிஞ்ச மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரூட் நீங்க யூஸ் பண்ணலாம் ஜாமுக்கு. இது வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா உப்பு தண்ணியில ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வரும்போது ஹெல்தியா இருக்குமா அப்படின்னு தெரியாது. இது வந்துட்டு எங்க வீட்டு தோட்டத்துல இருந்து பறிச்ச பழம் தான் இது. இதையும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல இந்த நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த நாவல் பழத்தை போட்டுடலாம். இது கூட நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு கொட்டையை ரிமூவ் பண்ணல இன்னும். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இதுல இருக்கிற கொட்டையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, பாயில் வர ஆரம்பிச்சிருக்குது. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வேகட்டும். 5 நிமிஷத்துல வந்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆயிடும் இந்த தண்ணியில. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட நாவல் பழத்தை இந்த தண்ணியில போட்டு வச்சு பாருங்க, இப்போ ஓரளவுக்கு மேஷியா குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம இதுல இருக்கிற இந்த சீட்ஸ் இருக்குதுல்ல, அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் மூலமா எடுத்துடுங்க வெளியில. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் செய்ய வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்லயே இந்த சீட்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு கூட போடலாம். ஆனா இப்படி போடுறதுனால ஒரு ஃபிளேவர் வரும் பாருங்க. ஈஸியா எடுத்துடலாம். நம்ம இந்த விதைகளை இந்த மாதிரி இந்த விதைகளை தனியா எடுத்துடலாம். இங்க பாருங்க, இப்போ இதுல இருந்து எல்லா விதையையும் நம்ம வெளியில எடுத்தாச்சு. பாருங்க, எல்லா கொட்டையும் வெளியில எடுத்தாச்சு. இந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க முதல்லயே நீங்க விதையை எடுத்துட்டு போடுங்க. ஆனா விதையோட போட்டு வேக வைக்கும் போது கண்டிப்பா ஃபிளேவர்ல வித்தியாசம் இருக்கும். ஒரு நல்ல ஃபிளேவர் கிடைக்கும் இந்த ஜாமுக்கு. எடுக்கிறதும் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா எல்லாம் இருக்காது. நீங்க வெளியில விதையை எடுத்து போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதே அளவு நேரம் தான் இதுக்கும் ஆகும். இப்போ இதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இந்த கரண்டி வச்சு இப்படியே மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல நம்ம சர்க்கரை சேர்த்து போறோம். ஒரு 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை இதுக்கு சரியா இருக்கும். இந்த சர்க்கரை இதுல சேர்த்திக்கலாம். இந்த ஜாம் வந்துட்டு நீங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. ஒரு மாசம் 1.5 மாசம் நீங்க வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்க்கரை வந்துட்டு இன்னும் நிறைய போட வேண்டியிருக்கும். இப்போ சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இலக்கமாகும். அதுக்கப்புறம் திருப்பி இது வந்துட்டு அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படியே மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிலர் இதை வந்துட்டு அரைச்சி எடுத்து கூட ஜாம் செய்வாங்க. ஆனா அதை விட நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த நாவல் பழம் சாப்பிடுற ஒரு ஃபீலும் கிடைக்கும் இந்த ஜாம்ல. ஸ்ட்ராபெரி ப்ரிசர்வ் எல்லாம் வரும்ல, ஸ்ட்ராபெரியே இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த நாவல் பழத்தோட அந்த பல்ப்பும் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். இப்போ இதுல ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட போறோம். இது எதுக்காகனா இந்த சுகர் வந்துட்டு கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா சர்க்கரை வந்துட்டு கட்டி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் பிழிஞ்சு விடுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு வந்து தளன்னு இருக்குது. ஆனா இது ஆறுச்சுன்னா வந்துட்டு நல்லா திக்காயிடும். இதை விட ரொம்ப திக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஜாம் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்காது. நீங்க எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப திக்காயிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இது கரெக்ட். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க இதை வந்துட்டு ஒரு 1.5 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட நாவல் பழ ஜாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுல மாத்திக்கலாம். இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் தளர இருக்குது. ஏன்னா இப்போ சூடா இருக்கிறதுனால. ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதோட கலர் எவ்வளோ டார்க்கா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். இது பிரெட்ல போட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் கூட நீங்க வந்துட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. இதுல மித்த ஜாம் மாதிரி அப்படியே பிளெயினா இல்லாம அந்த நாவல் பழத்தோட அந்த சங்க்ஸும் வந்துட்டு இந்த ஜாம்ல இருக்கும். அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நாவல் பழ ஜாமை நம்ம பிரெட் மேல அப்ளை பண்ணி நம்ம எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி
அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாவல் பழத்தில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நாவல் பழம் எல்லாத்துக்குமே. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, நம்ம நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி செஞ்சு டயபெட்டிக் பீப்புள் கொடுக்க வேணாம். மற்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி அப்ளை பண்ணி இன்னொரு பிரெட் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி மாதிரி கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு.